நல்லது ஒண்ணு கெட்டது ஒண்ணு ரெண்டு ஒரே சமயத்துல நடக்க போகுது. அது மட்டும் இல்ல சாமி, எங்க வீட்ல வரிசையா 3 பேர் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அது அடையாளமா சில விஷயங்களும் நடந்துச்சு. அப்படி என்னமா நடந்தது? என் மருமக வீணா பௌர்ணமி நாள்ல செத்துருவான்னு கொரியர்ல வந்த ஆல்பம்ல படமா இருந்தது. என் தங்கச்சி காவேரிக்கு அவ உயிரோட இருந்தப்பவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பௌர்ணமி நாள்ல இறந்த மாதிரி தேதி போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஜனா தம்பிக்கு போன் பண்ணி நீ பௌர்ணமி அன்னைக்கு இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்க. இப்ப அர்ஜுனுக்கு நடக்கிறத வச்சு பாக்குறப்ப அடுத்த பௌர்ணமிக்கு இவனதான் குறி வச்சிருக்காங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. அதுதான் இவன் காதுல ஒலிக்கிற உடுக்க சத்தம் அறிகுறியா காட்டுதான்னு நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அம்மா, நீங்க சந்தேகப்படுறது அத்தனையும் சத்தியம், உண்மை. சாமி, அப்ப வர்ற பௌர்ணமிக்கு நான் தான் இறக்க போறேனா? அத என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா உடுக்க சாமியார் சொன்ன மாதிரி நல்லதும் கெட்டதும் சேர்ந்த மாதிரி தான் அந்த வீட்ல நடக்க போகுது. கெட்ட விஷயம் என்னன்னு எங்களால யூகிக்க முடியுது. அந்த உடுக்கசாமி சொன்ன நல்ல விஷயம் என்ன? அந்த வீட்ல இருக்கிற உசுறு பிரிய போறது கெட்டதுன்னா, ஒரு உசுறு பிறப்பெடுத்து வரப்போறது நல்லது. உசுரா? என்னது? ஒரு உசுறு பிறப்பெடுத்து வரப்போகுதா? ஆமாமா, அந்த உடுக்க சாமியார் அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்கார். அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வர வரைக்கும் அந்த வீட்ல இருந்து வேற எந்த உசுரும் போகாது. புது உசுறு வந்த பின்னாடி தான் அந்த வீட்ல ஒரு துக்க நிகழ்வு நடக்கும். புது உசுரா? சரி, சாமியார் அப்படி சொன்னதுக்கும் துர்காவை மோட்ச தீபம் ஏத்த சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேங்க. சரிங்க சாமி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அர்ஜுன், நம்ம வீட்ல இருந்த மருமகளுகள்ல உன் பொண்டாட்டி சத்யா அவ அம்மா வீட்ல கோமால இருக்கா. வீணா இறந்துட்டா அப்படின்னா வீட்ல இருக்கிறது துர்கா மட்டும்தான். அவளையும் அசோக் துர்காவா கனகாவான்னு தெரியாம ஒதுக்கி வச்சிருந்தான். அப்புறம் எப்படிடா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வர முடியும்? அம்மா, ஆல்ரெடி உசுறு வந்துருச்சு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, துர்கா கர்ப்பமா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அன்னைக்கு அப்பா அவளை தேங்காய் உடைச்சு சத்தியம் பண்ண சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஓ, சத்தியம் பண்ணு. நான் உடைக்க மாட்டேன். அம்மா, துர்கா ஏற்கனவே கர்ப்பமா இருக்காளோன்னு தோணுது. நீ சொல்றதும் சரிதான்டா. ஆனா துர்கா மாசமா இருந்தா இந்நேரம் நம்ம கிட்ட சொல்லிருப்பாளே. எதுக்கு அத சொல்லாம மறைக்கணும்? நம்ம கிட்ட சொல்லலன்னா கூட அசோக் கிட்ட சொல்லிருப்பாள்ல. அவங்க
உன்கிட்டயும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஆமல்ல, அசோக் கிட்ட ஒரு வேளை சொல்லியிருந்தா அவன் நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பான்ல. எதுக்காக துர்கா மறைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. ஆனா தேங்காய் உடைச்சு சத்தியம் பண்ண சொன்னப்ப அவ முடியாதுன்னு சொன்னதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்? இத பத்தி நாம எதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? வீட்டுக்கு போய் நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம். எப்படிமா கிளியர் பண்றது? எந்த சடங்க செய்ய முடியாதுன்னு சொன்னாலோ அதே மாதிரி ஒரு சடங்கை ஏற்பாடு பண்ணுவோம். அத அவளை பண்ண சொல்லுவோம். என்ன சடங்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்படி தேங்காயை உடைக்க மாட்டாங்களோ அதே மாதிரி எலுமிச்சம் பழத்தையும் 2ஆ கட் பண்ண மாட்டாங்க. ஓ, அதோட எலுமிச்சம் பழத்துல தீபமும் ஏத்த மாட்டாங்க. ஆ, அது துர்காவை செய்ய சொன்னா நிச்சயமா செய்ய மாட்டா. அப்போ அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிரும். சூப்பர்மா. ஆனா அது எப்படி துர்காவை செய்ய வைக்கிறது? அசோக் ஒரு சாமியார வீட்டுக்கு வர வைக்க போறானே. ஆமா, அவருக்கு காசு கொடுத்தா நாம சொல்றத அவர் அப்படியே சொல்ல போறாரு. ஆ, மா செம்ம கிளவரா யோசிக்கிறீங்க. வாங்க போலாம். வா. அப்பா, அந்த சாமியார் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொடுத்துட்டோம். அதனால நாங்க என்ன சொல்ல சொன்னோமோ அதைத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். சார், வேற எதுவும் நீங்க சொல்ல தேவையில்லை. ஓகே? சரி சரி. இங்க பாருங்க, நாங்க சொன்ன மாதிரியே சொல்லுங்க. சரி, குடு. இந்தாங்க. ஆ, சொல்லிடுவீங்கல்ல? சரி தம்பி, நான் அப்படியே சொல்லிடுறேன். ம். தேங்காய் உடைக்க முடியாதுன்னு சொன்ன துர்கா சாமியார் சொன்ன மாதிரி எலுமிச்சம் பழத்துல மோட்ச தீபம் ஏத்த முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அவ கர்ப்பமா இருக்கான்னு தான் அர்த்தம். ஆ. துர்கா தேங்காயில சத்தியம் பண்ணாததுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? சபாஷ் சபாஷ். இப்பதான்டா எனக்கு எல்லாமே ஒன்னொன்னா புரியுது. எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர். நீங்க நினைக்கிற மாதிரி துர்கா ஒரு உயிரை சுமந்தா அந்த குழந்தை பிறக்கிறப்ப அது நரகத்துல இருக்கணும். நரகத்துல இருக்கணும். துர்கா, இந்த வீட்டு மருமகளா நீதான் இவங்க 3 பேருக்கும் மோட்ச தீபத்தை ஏத்தணும். இவங்க ஆத்மா சாந்தியாக குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சாமியார் சொன்ன மாதிரி எலுமிச்சம் பழத்தை நறுக்கி அதுல மோட்ச தீபம் போடு. துர்கா, என்ன ஏன் மோட்ச தீபத்தை ஏத்த சொன்னதும் உன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். என்னடி என்கிட்டயே போய் சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. சரி சரி, டைம் ஆகுது துர்கா. சாமியார் சொன்னத நல்ல நேரத்துல பண்ண வேணாமா? சீக்கிரம் பண்ணு. எலுமிச்சம் பழத்தை நறுக்கி மோட்ச தீபம் போடு.
இந்தா நறுக்கு. ஏன் துர்கா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே சாமியார் சொன்னாரு. ஆமா. அப்புறம் ஏன் தீபம் ஏத்த தயங்குற? டேய் அசோக், என்னப்பா அது? வீட்டுக்கு ஒரு நல்லது செய்ய சொன்னா துர்கா இப்படி யோசிக்கிறா? இவதான் தீபம் ஏத்தணும்னு நீ கூட்டிட்டு வந்த சாமியார் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் இவளை தாங்க வேண்டியதா இருக்கு. இவ ஏன் இப்படி பண்றா? துர்கா, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, லேட் பண்ணாம தீபத்தை ஏத்து. நம்மளை விட்டு போனவங்க எல்லாரும் அந்த ஆண்டவனோட திருவடியில நிம்மதியா இருக்கணும். தீபத்தை ஏத்து. அம்மா கனக துர்கா, இது என்னமா சோதனை? கர்ப்பமா இருக்கிறப்போ நான் எப்படி மூச்சு தீபம் ஏத்த முடியும்? நான் எலுமிச்சை பழத்தை நறுக்க கூடாது, அதுல விளக்கேற்றவும் கூடாது. பேசாம கர்ப்பமா இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? இந்த நேரத்துல சொன்னா சின்னையா வேற எப்படி எடுத்து பாருன்னு தெரியல. மத்தவங்க வேற என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. சின்னையாவுக்கு சுய நினைவு இல்லாதப்போ நடந்த விஷயத்த நான் எப்படி சொல்லி எல்லாருக்கும் புரிய வைப்பேன்? இந்த இக்கட்டான நிலைமையில நான் மாட்டி விட்டுட்டே தாயே. துர்கா, என்னாச்சு உனக்கு? தீபத்தை ஏத்து. இல்ல அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா? சொல்லு. ஆமா பெரியா. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் புரியும். அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியா. என்னம்மா பிரச்சனைங்கிற, அப்புறம் கேட்டா இல்லங்கிற? அப்படி பிரச்சனை எதுவும் இல்லைன்னா தீபத்தை ஏத்து. நல்லா மாட்டிக்கிட்ட. உன் சாயம் இன்னைக்கு வெளுக்க போகுது. நீ மட்டும் இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி பாரு. உன் சின்னையாவே அதை நம்பாம வீட்டை விட்டு விரட்டுவான். துர்கா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த வீட்ல அகால மரணம் அடைஞ்சவங்க ஆன்மா சாந்தியாக மோட்ச தீபம் ஏத்துறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிரு. செத்தவங்களும் நம்ம உறவு தான். அவங்க ஆத்மா சாந்தி ஆகணுங்கிற நல்ல எண்ணம் உனக்கு இல்லைன்னா அதை சொல்லிடு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ சின்னையா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. நான் இப்பவே விளக்கு ஏத்திடுறேன். ஏத்து. இந்தா. புடி. என்னங்க, துர்கா கர்ப்பமா தாங்க இருக்கா. அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல. அகிலா, அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற?
என்னங்க நீங்க? அவளை விளக்கேத்த சொன்னப்போ அவ முகத்தை நீங்க பார்க்கலையா? எவ்வளவு தயக்கம் காட்டினா? நான் கூட அவ தான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவ ஏன் அதை மறைக்கிறான்னு தான் தெரியல. அவ சொல்லலனாலும் அவ உடம்பு காட்டி கொடுத்துருச்சு. பிரெக்னண்டா இருக்கிறதால தான் விளக்கேத்த போனப்போ மயங்கி விழுந்துட்டான். இல்ல அகிலா, பிரெக்னன்சியா இருக்கிறதால தான் அவ மயக்கம் போட்டு விழுந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதோட அவ மயக்கம் போட்டு விழாம இருந்திருந்தான்னா நிச்சயம் மோட்ச தீபத்தை ஏத்திருப்பாளோ என்னவோ. ஆமா, எனக்கும் ஜமீன் ஐயா சொல்றதுதான் சரின்னு படுது. ஐயோ மாயா, அவ ஒண்ணும் நிஜமாலாம் மயக்கம் போட்டு விழல. அது அத்தனையும் நடிப்பு. இல்லடா, அவ நிஜமா தாண்டா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அப்பா, அவளுக்கு மயக்கம் தெரிஞ்சது விளக்கேத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவ மயக்கம் போட்டு விழுந்த கலவரத்துல நான் சொல்லாம விட்டுட்டேன். சரி, இப்ப என்ன? துர்கா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அத நானே கண்டுபிடிக்கிறேன். என்னோட மந்திர சக்தியால பூஜையை நடத்தி உண்மை என்னங்கறத கண்டுபிடிக்கிறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி துர்கா புள்ளத்தாச்சியா இருந்தான்னா அது நமக்கு ஆபத்து. அந்த கருவை நம்ம வளரவே விடக்கூடாது. அத மொளையிலேயே கிள்ளி எறியணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. வரமருணும் என் நிச்சா தெய்வமே, என் பூஜையை ஏற்றுக்கொண்டு அந்த துர்கா இன்னொரு உயிரை சுமக்கிறாளா என்பதை எனக்கு காட்டிக்கொடு. அவள் கர்ப்ப ரகசியத்தை எனக்கு தெரியும்படி செய். யாரு சார் நீங்களா? என்ன வேணும்? நாங்க சுகாதாரத்துறையில இருந்து வர்றோம். இப்ப நாடு முழுக்க டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால டெங்கு காய்ச்சல் பரிசோதனை பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். யார் சார் நீங்க? சார், நாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். வைரல் ஃபீவர் இருக்கான்னு எல்லாரையும் செக் பண்ணணும் சார். ஓ அப்படிங்களா? ஓகே சார், டெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். தேங்க்யூ சார். எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. கௌரி, துர்கா, அசோக், அர்ஜுன், அவளுடைய அப்பா அகிலா. எழுதிட்டீங்களாம்மா? சார், நாங்க கேட்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை சொல்லணும். அப்பதான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம், நீங்க கேளுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். உட்காருமா. அகிலா, இது எல்லாமே என்னோட ஏற்பாடுதான். துர்கா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு
இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏங்க அதை தெரிஞ்சுக்கதான் மாயா காட்டுக்குள்ள பூஜை பண்றாளே, அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? அகிலா மாயா மந்திரத்தை பயன்படுத்தி துர்கா கர்ப்பமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க போறா. ஆனா இது சயின்டிபிக் மேட்டர், இதுல தப்பே வராது. அதோட துர்கா கர்ப்பமா தான் இருக்கான்னு ப்ரூவ் பண்ண இது வசதியா இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கேன். ஏங்க அசோக் ஏதும் சந்தேகம் வந்து கண்டுபிடிச்சிட போறான். அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க நிஜமாவே சுகாதாரத்துறை அதிகாரிங்க தான். அதோட வைரல் ஃபீவர் செக்கப்பு இப்ப நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. நான் அவங்களுக்கு பணம் கொடுத்து டெங்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி அவ பிரெக்னண்டா இருக்காளான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ம் சரி. நீ எந்திரிச்சுக்கம்மா. சார் நீங்க வாங்க சார். சார் உங்களுக்கு வாந்தி வர மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது தலை சுத்தல் மாதிரியோ இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அர்ஜுன், உன்கிட்ட இதே கேள்வி அவங்க கேட்கிறப்ப இருக்குன்னு பதில் சொல்லு. ஏன்பா? சொல்றோம். சரி.